குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி மாதம், குரோதி வருடம், தை மாதம் 6ஆம் நாள். இன்றைக்கி பஞ்சமி திதி காலையில் 8:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்துடுது. இன்றைக்கி சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய திதி. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே சட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லுங்கள். அவருக்கு பிடித்த பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், 2 வெள்ளை சக்கரை போட்டு வைங்க இருந்தால். இல்லாட்டினா வீட்டில் இருக்கிறத நெய்வேத்தியமாக எல்லா தெய்வங்களுக்கும் சாமி ரூமில் வச்சு ஒரே நெய்வேத்தியமாக கொடுங்க. இருக்கிறத கொடுங்க. இன்றைக்கி சஷ்டி திதி, தேய்பிரை சஷ்டி விரதம், அமிர்த யோகம், தியாஜிதம், அமிர்த யோகம். கீழ் திருப்பதி ஸ்ரீ மகா கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவம், சேவை, மாட வீதி புறப்பாடு, அதாவது திருவீதி உலா வருவாங்க. திருத்ததி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். சுப முகூர்த்த நாள். இப்போ முகூர்த்தம், ஏன்னா தை மாதம் வந்துடுச்சு இல்லை, சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் 6:35, மகர நாளிகை 4:22, திதி சஷ்டி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1 ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் 1 இல்லை, கன்னியில் கேது, மகரம் தனுசில் 1 இல்லை, மகரத்தில் சூரியன் புதன். இன்றைக்கி புதன் மகரத்துக்கு போயிட்டாரு. கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. வீணாய் போன நாள், சிரிக்காமல் விட்ட நாளே. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11, மாலை 1:30 to 2:30. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நாம் ராகுகால பூஜையும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வோம். அதை நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம எப்பொழுதும் செய்கிறது. இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் ராப்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. 4:30 to 6, குளிகன் 3:30 to 4:30, யமகண்டம் 12 to 1. சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் நன்மை, ரிஷபம் சாந்தம், மிதுனம் அபூர்வம், கடகம் சுகம், சிம்மம் வெற்றி, கன்னி மேன்மை, துலாம் ஆக்கம், விருச்சிகம் சோர்வு, தனுசு கவலை, மகரம் நட்பு, கும்பம் உதவி, மீனம் அமைதி. இன்றைக்கு என்ன இதுன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் நாளைக்கு சுப முகூர்த்த நாள். நாளைக்கு முகூர்த்தம் இருக்குது. கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். அரசியல் இன்றைய வரலாறு. இது நாளைய விசேஷங்கள். அறிவுடைமையிலும் மிகச்சிறந்த அடையாளம் அடக்கம். நம்ம எவ்வளவு அறிவாக இருந்தாலுமே கூட அடக்கமாக இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு இது இன்றைய அந்த நம்மளுடைய மருத்துவ குறிப்பு இன்றைய மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்க்கலாமா? மணத்தக்காளி கீரை வாய்ப்புண், வயிற்றுப்புண் குணமாக்கும் மற்றும் தேம்பல் மறையும். ஸ்கின் டிசீஸ் எல்லாமே மறையும். இரத்த அழுத்தம் குறைய வெட்டு காயம், அடிப்பட்ட காயம், புண் போன்றவற்றை உடனே ஆற சிறிதளவு வெற்றிலையை அரைத்து அவற்றை காயங்கள் மீது பூசுவதினால் காயங்கள் மிக விரைவில் ஆறும். வெற்றிலை அரைத்து பூசினாக்கா உடனே காயம் ஆறுமா. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். தும்பைக்கீரை அசதி, சோம்பல் நீக்கும். அதனால் நாம் கீரைனாவே எல்லா கீரையுமே நமக்கு மருத்துவ இதுதான். அதனால் ஒன்றும் இது இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான், என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம். தை நீங்கள் டெய்லியுமே நான் எப்பொழுதுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். தை 6 ஞாயிற்றுக்கிழமை, தை 6
ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு வந்து சுப நாளே. விவாகம், திருவாய்மொழி திருநாள், சாற்றுமுறை, ஆழ்வார் மோட்சம், சஷ்டி விரதம், ஆதித்ய ஹஸ்தம், கும்பாயனம், 1:54 இரவு. நாளைய விசேஷங்கள் வந்து இயற்பா சாற்றுமுறை. இன்றைக்கி வந்து திருவாய்மொழி திருநாள் சாற்றுமுறை, நாளைக்கு வந்து இயற்பா சாற்றுமுறை, பூர்வேத்தி கூரத்தாழ்வார் நாளைக்கு. அதனால் வந்து இது வந்து இந்த சாற்றுமுறை பாடல்லாம் இருக்குது. அந்த இது நடராஜப்பத்து கருடப்பத்து பறக்கிறதுனால இன்றைக்கி இப்போ இது நடக்கிறதுனால 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து சாற்றுமுறைங்கிறது வந்து அந்த பாடல் இருக்குது. அந்த சாற்றுமுறைங்கிற அந்த ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாருங்கள், சாற்றுப்பாட்டுகள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா வந்து சாற்றுப்பாட்டுகள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துருமம் வந்து சாற்றுப்பாட்டுகள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, இது வந்து சாற்றுப்பாட்டுகள். சிற்றும் சிறுகாலைங்கிறதும் சாற்றுப்பாட்டுகள் தான். வாலி திருநாமம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியே தெரிக்காப்பு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமான் வந்து நடுவராக உட்கார்ந்துருந்து இந்தான ஆழ்வார்கள் பெருமக்களும் இந்தாண்டி வந்து ஆச்சாரிய பெருமக்களும் உட்கார்ந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பாராயணம் பண்ணுவாங்க. அதை அவர் கேட்பார். இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசியினோட ராப்பத்து பகல்பத்து உற்சவம். பகல்பத்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ராப்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு அந்த ராப்பத்து உற்சவம் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து எம்பெருமான் அதாவது கேட்குறாரு தமிழில். அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். இப்போ வந்து கருடப்பத்துன்னு ஒரு இது இருக்குது, பார்க்கலாமா? கருடப்பத்தில் சும்மா ஒரு கருடப்பத்து வந்து பாராயணம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் பூரணனே 16 திங்கள் சேரும் பொருந்தியேய ருக்கன் 18 சேரும் காரணனே கருமுகில் பொன்மேனி சேரும் கருணை பெரு மஷ்டாசரங் கலந்து வாழும் வாரணனே லட்சுமியோடெட்டுஞ் சேரும் பதிமுகம் போல் நின்றிலங்கு மாயனேயா ஆரணனே ரகுராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே. 2வது பாட்டு. மந்திரமோ அஷ்ட சித்து மெட்டுஞ் சேரும் வாழ் கிரகம் 9மே வந்து சேரும் கந்தவர் கணநாத ராசி வர்க்கம் கலைஞான நூல் வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களும் கவனயோகம் நமஸ்கரித்து உன் பாதம் நாளும் போற்ற அந்தரமாய் நினைத்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. மூலமுதலோரெழுத்து நீர்தானாகும் 3 எழுத்து 5 எழுத்து மொழியலாமோ சீல முதல் ஓம் அங் உங் மங் ரீங் என்றே சிவனுடைய திருநாமம் நீதானாகும் காலமுதல் ஓம் அங் உங் மங் ரீங் என்றே கருணை பெருமிவ்வெழுத்து நீர்தானாகும் ஆலவிஷங் கையேந்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. நவ்வென்றும் கிளியென்றும் ஓம் சிவாயவென்றும் நம சிவசிவன் ராராவென்றும் சவ்வென்றும் ஓங்கார ரீங்காரமாய் தவமுடைய இவ்வெழுத்தும் நீதானாகும் ஒவ்வொன்றும் ஓம் நமோ நாராயணா வென்று உன் பாதம் உச்சரிக்கந்து போற்ற அவ்வொன்றும் ரகுராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே. உதிக்கின்ற சிவஸ்வரூபம் உனக்கேயாகும் ஓம் அவ்வும் உவ்வும் கிளியும் மென்றே பதிக்கிசைந்த 5 எழுத்தை வெளியில் விட்டே பச்சைமுகல் மேனியனே பணிந்தென்னை விதிக்கிசைந்த மெய்ப்பொருளே அரிகோவிந்த விளக்கொளிபோல் மெய்த்தவமே விரும்பித் தாத்தா
அதற்கிசைந்த நடம்புரியும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் புரிவாயே. கருடப்பத்து அந்த 10 பாடல்கள் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. நாராயணனை நாம் துதி பாடணுன்னா கருடாழ்வார் கருடப்பத்து படிக்கணும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது. பாராயணம் பண்ணுங்கள். எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் அந்த 10 பாடல் இருக்குது. இப்போ டைம் இல்லை, இதாகி போச்சு. நீ அந்த கருடப்பத்துன்ற பாடலை பாடுங்க, பாராயணம் பண்ணுங்கள். நம்ம வந்து எந்த ஒரு மந்திரத்தையுமே நம்ம ஒரு 21 தடவையாவது பாராயணம் பண்ணணும். ஒரு தடவை 2 தடவை கூட நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. துளசி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ஆதித்ய ஹிருதயம் வந்து பாராயணம் பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கணும். என்னோடய நிலமையும் கொஞ்சம் மாறணும். எனக்கு கண் வேறு இதாகி போச்சு. 2 வருஷமாக யூடியூப்பில் 2 வருஷமாக இதை பார்த்து எல்லாம் போட்டு, அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். வேறு எந்த உதவியும் எனக்கு செய்ய வேணாம். ஏதோ ஒரு வருமானம் மாதம் ஆனால் எனக்கு வந்தால் என்னோடய கடனை அடைச்சி இது பண்ணுவேன். நன்றி, வணக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பண்ணுறேன்.